உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆண்டான் அடிவை நீக்கியது இந்நாடு, பாட்டுக்கொரு புலவர் பாரதியார் தோன்றியது இந்நாடு, அடுக்கு மொழியிலே திடுக்கென பேசும் அறிஞர் அண்ணா தோன்றியது இந்நாடு, வரி வரி என்று வெறிபிடித்து வெள்ளையனை ஓட ஓட விரட்டி அடித்த வீர பாண்டியன் தோன்றியது இந்நாடு. இந்நாட்டில் பொன்னாடு போற்றி புகழும் இயற்கை வளம் கொடுத்த இன்ப தமிழ்நாடா இந்த நாடு, செயற்கை வளம் கொடுத்த செந்தமிழ் நாடா இந்த நாடு. இந்த நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய மணிபுரி நாட்டை ஆளக்கூடிய என்னுடைய தாய் தந்தை இறந்த பிறகு மணிமாறன் என்ற பெயரோடு சாந்தம் என்னும் சிம்மாசனத்தில் அமர்ந்து சத்தியம் என்னும் செங்கோலை கரத்தில் ஏந்தி நீதி தவறாமல் இந்த அரசாட்சியை செய்து வருகிறேன். என்னுடைய நாட்டு மக்களை என் கண் இமை எப்படி காக்கிறதோ அத்தன்மையாக காத்து வருகிறேன். எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள், அவளுடைய பெயர் தான் மணி மேகலை. அதற்கு முன்பதாக எனக்கு இருக்கக்கூடிய அன்பை காணவில்லையடா. வாழ்க வாழ்க வாழ்க. நம்முடைய நாட்டிலே இந்த குடிமக்களுக்கு எவ்வித குறை இல்லாமல் ஆட்சி செய்து வருகிறேன். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தங்கைக்காக இதுவரையிலும் திருமணம் செய்யாமல் இருக்கிறேன். ஆகையால் என்னுடைய தங்கை கேட்ட கணவனை ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனுடைய கரத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக இந்த அண்ணனுடைய ஆசை. என்னுடைய தங்கை மணிமேகலையை பார்க்க வேண்டுமே, புறப்படு.
வணக்கம் எனக்கு வணக்கம். சிறு சிறுப்போடு வளர்ந்து வைக்கிறோம். அக்காவை காணவில்லை. அக்கா அக்கா பார்த்துங்களா அக்கா? அப்படியே ஆகட்டும் அக்கா. அக்கா மணிமகளே, வாழ்க வாழ்க என வாயார வாழ்த்துகிறேன். வாழ்த்துங்கள் மன்னா. அமருங்க அமருங்க. அண்ணா உள்ளம் கழித்தேன் நான் உரைத்தமிழ். இந்த அண்ணனுக்கு நீண்ட நாட்களாக ஆசை. ஆசையா? ஆமா. நம்முடைய தாய் தந்தை இறந்த முதல் அன்று முதல் இன்று வரை சிறு வயதில இருந்து என் கண் இமை எப்படி காக்கிறதோ அத்தகையாக உன்னை காத்து வளர்த்து வருகிறேன். கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்து விட்டாய். இருந்தாலும் இந்த அண்ணனுடைய ஆசை என்ன தெரியுமா? என்ன ஆசைன்னா? உனக்கேற்ற ஆடவனை ஒருவனை தேர்ந்தெடுத்து அவருடைய கரத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று இந்த அண்ணனுடைய ஆசை நீண்ட நாட்களாக. என்னம்மா என்னம்மா? எனக்கு திருமணமாம். என்னம்மா திருமணம் வைக்கணும்னா அண்ணா ஒரு 16 நடக்குது, 75 அறிவு இருக்கா உனக்கு? ஏண்டா உனக்கு மகள் இருக்காதா? எனக்கு ஒண்ணே கிடையாது. ஒண்ணும் கிடையாதா? அதாடா பேசுறேன். என்னுடைய தங்கை கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்து விட்டால் ஆகையால் எந்த நாட்டு இளவரசனை தேர்ந்தெடுத்து அவளை அவனுடைய கரத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று ஆசை. ஏனென்றால் பெற்றெடுத்த தாய் தந்தை இருந்திருந்தால் என்னுடைய தங்கை
தங்கைக்கு கண்குளிர திருமணம் ஆமா, ஆமா, உண்மைதாங்க. வழி அனுப்பி பின் நின்று அழகு பார்ப்பார்கள். ஆகையால் இந்த அண்ணனுடைய ஆசையும் அதுதான். ஆகையா உனக்கு திருமணம் இல்லமா இல்ல என்னமா உங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும், அண்ணி வர வேண்டும், இருவருக்கும் ஒரு அழகான ஆண்மகன் பிறக்க வேண்டும். அந்த ஆண்மகன் தான் திருமணம் செய்து கொள்வார். அறிவு இருக்கா உனக்கு? எனக்கு திருமணம் நடக்க வேண்டும். எனக்கு பிறக்கும் குழந்தையை நீ திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்கிறாயே. அந்த நேரத்தில் நீ எப்படி இருப்பாய் தெரியுமா? எப்படின்னா வயது முதிர்ந்து உன்னை அத்தனை கூப்பிட மாட்டான் என் மகன், ஆயான்னு தான் கூப்பிடுவான். ஆமா, வேற என்ன? ஏமா உனக்கு திருமணம் செய்ய வேண்டும். ஆகையால் உனக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளை எல்லாம் பார்க்க வேண்டும் தெரியுமா? தஞ்சாவூர் மேளம் ஒரு மகன் பிறப்பான். அந்த மழை செல்வத்தை நான் ஆராட்ட வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஆசை. ஆமாம்மா, உங்களுக்கு ஆசை இல்லம்மா இல்லம்மா தங்கச்சி. ஆமா, அன்னிதினமோ தோழி பெண்களோடு அம்மனுடைய ஆலயம் செல்வது வழக்கம். அந்த அம்மனுடைய ஆலயத்திற்கு அனுதினம் போகிறாய். அந்த ஆலயத்தை சுத்தம் செய்கிறாய், கோலமிடுகிறாய் வண்ண வண்ணமாக. ஆகையால் தங்கச்சி, நான் எப்பொழுது அந்த அம்மன் மீது சத்தியம் செய்து விட்டேன். என்ன சத்தியம் செய்து? எப்படி தெரியுமா? அந்த அம்மனுடைய ஆலயத்தை சுத்தம் செய்து வண்ண வண்ணமாக கோலம் இடுகிறாய். ஆகையால் இந்த வண்ண வண்ணமாக கோலம் இடுகிறாயே, அந்த கோலத்தை மிதிக்காத செல்லுகிறார்களே, அவரை தான் உனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று அந்த அம்மன் மீது சத்தியம் செய்திருக்க. அம்மனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். அதிகாலையிலே சென்று அந்த அம்மனை வணங்க வேண்டும். புறப்பட்டு